நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லலாம். அதாவது வங்கதேசத்தை ஏற்றி விட்டுருக்காங்க. அதாவது இனிமேல் நீங்கள் இந்தியாவை நம்ப வேண்டாம், உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம், இந்தியாவை சார்ந்து எதுக்கு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவுடைய முதுகுல குத்துறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. இதனால இந்தியா கடும் கோபத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதை பற்றிய தகவலையும் தெரிஞ்சுக்கலாம். அதே போல பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை பழி வாங்குறதுக்காக பாகிஸ்தானுக்கு உதவி செய்கிறாங்க. இதனால இந்தியாவுக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இதை பற்றியும் அதே போல் தாலிபான்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செக் ஒன்று வச்சுருக்காங்க. பாகிஸ்தான் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் போய் தாலிபான்கள் தெஹ்ரி தாலிபான்கள் மேலே தாக்குதல் நடத்துனாங்க இல்லையா, இதுக்கு பின்னாடி சீனா இருக்கு அப்படிங்கிற தகவல், அதிர்ச்சியான தகவல் வெளியாயிருக்கு. இது எப்படி சாத்தியமாச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமே நீங்கள் இந்தியாவை நம்ப வேண்டாம், அவங்கள சார்ந்து இருக்க வேண்டாம், இந்தியா செய்யும் உதவியை நாங்கள் உங்களுக்கு செய்கிறோம், நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு துருக்கி நாட்டுடைய அமைச்சர் இருக்கார் இல்லையா, அவர் வங்கதேசத்துடைய இடைக்கால அரசின் தலைவராக இருக்கிறார் இல்லையா முகமது யூனிஸ், அவர்கிட்ட ஒரு உத்தரவாதத்தை சொல்லியிருக்கிறாரு. இதன் மூலமாக துருக்கி கூட உறவை பலப்படுத்தும் முடிவை வங்கதேசம் எடுத்திருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த முடிவை எடுத்ததுனால இது இந்தியாவுடைய முதுகுல குத்தும் சம்பவமாகவும் இவர் இந்தியாவுடைய முதுகுல குத்துறதுக்கு தயாராகி இருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இதன் பின்னணி குறித்த திடுக்கிடும் தகவல் இப்ப வெளியாகி இந்தியாவை மட்டுமல்ல பல நாடுகளையுமே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு. வங்கதேசத்தை எடுத்துக்கிட்டோம்னா நம்முடைய ராணுவம் பாகிஸ்தான் ராணுவத்தை வீழ்த்தி 1971 புதியதாக உருவாக்கிய நாடு. இதனால தான் தொடர்ந்து வங்கதேசத்துக்கு நம்முடைய நாடு கருணை காட்டிட்டு வர்றாங்க. இதுக்கு விசுவாசமாக இருந்தவர் தான் ஷேக் ஹசீனா. ஒருபோதும் நம்முடைய நாட்டை எதிர்த்ததே கிடையாது. நம் நாட்டுடன் தொடர்ந்து நல்ல உறவுல இருந்தாரு. ஆனா வங்கதேச பிரதமராக ஷேக் ஹசீனா கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ராஜினாமா செஞ்சு நம்முடைய நாட்டில் தஞ்சம் அடைஞ்சாரு. அன்று முதல் நம்முடைய நாட்டுக்கும் வங்கதேசத்துக்குமான உறவு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மோசமாயிருச்சு. இதற்கு அங்குள்ள இடைக்கால அரசு தான் காரணம். இது ஏன் எப்படி அப்படிங்கிற தகவல்லாம் உங்களுக்கு தெரியும். பழைய கதையை நான் சொல்லி உங்களுக்கு போர் அடிக்க விரும்பல. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம இதில் சொல்லியே ஆகணும். அதாவது நம்முடைய ராணுவம் மட்டும் இல்லை அப்படின்னா வங்கதேசம் அப்படிங்கிற நாடே இருக்காது. ஆனால் அந்த நன்றி விசுவாசத்தை மறந்து தான் முகமது யூனிஸ் இப்போ செயல்பட்டு வர்றாரு. இந்த நிலையில தான் கடந்த 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வங்கதேச தலைநகர் டாக்காவில் இருக்கும் ஜமுனா விருந்தினர் மாளிகையில் துருக்கி நாட்டுடைய வர்த்தக அமைச்சர் ஓமர் போலட் அவர்கள் முகமது யூனிஸ் சந்திச்சு பேசியிருக்கிறாரு. அப்போது முகமது யூனிஸ் உலகில் அதிக மக்கள் தொகை நாடுகளுடைய பட்டியலில் வங்கதேசம் 8வது இடத்துல இருக்கு. இங்குள்ள இளைஞர்களை துருக்கி நாடு பயன்படுத்தி கொள்ளணும். இதுக்காக துருக்கி அதிக முதலீடுகளை வங்கதேசத்தில் செய்யணும். இது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்திருக்கிறாரு. மேலும் துருக்கியை எடுத்துட்டோம்னா துருக்கி தான் தற்போது டெக்னாலஜியில முன்னிலையில இருக்கு. துருக்கி நாட்டுடைய நவீன தொழில்நுட்பங்களை வங்கதேசத்துடைய பாதுகாப்பு துறைக்கு வழங்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ராணுவத்துறை சார்ந்த நிறுவனங்களை வங்கதேசத்தில் நீங்க நிறுவனம், உங்களுக்காக வங்கதேசம் என்ன வேண்டுமானாலும் செய்யும் அப்படின்னு முகமது யூனிஸ் துருக்கி நாட்டுடைய அமைச்சர்கிட்ட அடிபணிஞ்சிருக்கிறாரு. இதுக்கு துருக்கி நாட்டுடைய வர்த்தக அமைச்சர் ஓமர் போலட் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, வங்கதேச இறக்குமதி அப்படிங்கிறது இந்தியாவை சார்ந்து இருக்கு, இனி நீங்க கவலையே படாதீங்க, நாங்க உங்களுக்கு உதவி செய்யறோம், இறக்குமதி சார்ந்த விஷயங்கள்ல இந்தியாவுடைய ரோலை நாங்க ஏற்கிறோம், அதே போல பொருளாதாரம் உள்பட பிற துறைகளையும் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. தற்போது வங்கதேசம் அரிசி உள்பட உணவு தானியங்களுக்கு இந்தியாவை சார்ந்து தான் இருக்கு. அதே போல வங்கதேசம் ஜவுளித்துறையில் முன்னிலையில் இருக்கு. இதுக்கு தேவையான மூலப்பொருட்களான பருத்தி உள்ளிட்டவற்றை நம்முடைய நாடு தான் அதிகம் வழங்குறாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல தான் இந்தியாவுடைய ரோலை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னு துருக்கி வங்கதேசத்திடம் உறுதியளிச்சிருக்கு. கடந்த 2023ஆம் ஆண்டுல வங்கதேசத்திடம் இருந்து துருக்கி 581 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. அதே போல துருக்கி கிட்ட இருந்து வங்கதேசம் 424 மில்லியன் அமெரிக்க டாலர் இறக்குமதி செஞ்சிருக்காங்க. அதே போல தற்போதைய சூழல்ல துருக்கி நாட்டுடைய நிறுவனங்கள் வங்கதேசத்திலையும் செயல்பட்டு வருது. ஆயத்த ஆடை, கெமிக்கல்ஸ், இன்ஜினியரிங், கட்டுமானம், எனர்ஜி உள்ளிட்ட பல்வேறு துறைகள்ல சுமார் 20 துருக்கி நிறுவனங்கள் வங்கதேசத்துல இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா துருக்கி நாட்டுடைய எல்பிஜி கம்பெனியான ஏஒய் கேஸ், குளிர்பான நிறுவனமான கொக்கோ கோலா, ஐஷக், ஹோம் அப்ளையன்ஸ் நிறுவனம் ஏர் கிளிக் உள்ளிட்டவை துருக்கி நாட்டு நிறுவனங்களாகும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா துருக்கி நாடு நம்முடைய நாட்டுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டது. பாகிஸ்தான் கூட இணக்கமாக செல்வதோடு அந்த நாட்டுக்கு தேவையான உதவிகளை துருக்கி செஞ்சுட்டு வருது. இப்போது வங்கதேசம் நம்முடன் மோதும் சூழல்ல துருக்கி அந்த நாட்டையும் அரவணைக்க நினைக்கிறாங்க. ஏற்கனவே துருக்கி நாட்டுடைய பயக்டர் TP2 வகை ட்ரோன்களை வங்கதேசம் பயன்படுத்திட்டு வருது. நவீன தொழில்நுட்பம் கொண்ட இந்த ட்ரோனை வங்கதேசம் நம்முடைய நாட்டு எல்லையான சிக்கன் நெக் பகுதியில் பறக்க விட்டு உளவு பார்த்துட்டு வருது. இப்படியாக வங்கதேசமும் துருக்கியும் கைகோர்த்து நம்முடைய நாட்டுக்கு எதிராக செயல்பட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் துருக்கி தற்போது ஆசியாவில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த விரும்புது.
அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் ராணுவம் பாதுகாப்பு துறையில நவீன தொழில்நுட்ப சாதனங்கள் வந்து இருக்கு. இதை நம்முடைய நாட்டுக்கு வந்து வழங்க மாட்டேன் அப்படின்னு ஏற்கனவே வந்து துருக்கி சொல்லிருச்சு. இந்த நிலையில தான் பாகிஸ்தான் வங்கதேசத்துக்கு வழங்குற மட்டும் இல்லாம அந்த நாடுகளுடைய ராணுவத்துக்கு உதவியும் செஞ்சுட்டு வருது. இதன் மூலமாக நம்முடைய நாட்டிலிருந்து தூரம் இருக்கும் துருக்கி பாகிஸ்தான் வங்கதேசம் வழியாக நம்மை வந்து சீண்டி பார்க்குது. இதுதான் நம்முடைய நாட்டுக்கு வந்து இப்போ பெரும் பிரச்சனையாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம துருக்கி, பாகிஸ்தான், வங்கதேசம் உள்ளிட்ட நாடுகளுடைய இந்த நடவடிக்கைகளை நம்முடைய மத்திய அரசு உன்னிப்பாக கவனிச்சுட்டு வர்றாங்க. நம்முடைய நாட்டுக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் அதிகரிக்கும் பட்சத்தில் நம்முடைய நாடும் பாவம் புண்ணியம் பார்க்காமல் அதிரடி நடவடிக்கையில் ஈடுபடுவாங்க அப்படிங்கிறதுல துளியும் நமக்கு ஐயம் வேண்டாம். அதோடு பாகிஸ்தான் வங்கதேசத்தை ஒப்பிடும்போது நம்முடைய நாட்டுடைய படைபலம் அப்படிங்கிறது பல மடங்கு அதிகம். எளிதாக 2 நாடுகளையும் நம்முடைய நாட்டால் வீழ்த்த முடியும். இருந்தாலும் கூட அலட்சியம் காட்டாமல் அண்டை நாடுகளுடைய செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் மிகவும் அலர்ட்டாக இருக்க வேண்டிய கட்டாயம் நம்முடைய நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத இங்கே நாம சொல்லி ஆகணும். அதனால இந்தியா வந்து இந்த விஷயத்துல உன்னிப்பாக கவனிச்சு துருக்கி, பாகிஸ்தான், வங்கதேசம் 3 நாடுகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்குவாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. இதை தொடர்ந்து இந்தியாவுக்கு இன்னொரு சிக்கல் வந்து துருக்கினால தான் ஏற்பட்டிருக்கு. இது வந்து வங்கதேசத்துக்கு வந்து உதவி செஞ்சாங்க இல்லையா, இப்போ பாகிஸ்தானுக்கு உதவி செஞ்சு தாலிபான்களுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு முக்கியமான சிக்கலை வந்து ஏற்படுத்தி இருக்காங்க. ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் வெடிக்கும் சூழல் உருவாகி இருக்கு. அதனால சீனா கிட்ட இருந்து அதிநவீன 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை பாகிஸ்தான் வந்து வாங்க திட்டமிட்டு இருக்கு. அதே போல மறுபக்கம் துருக்கி கிட்ட இருந்து கான் அப்படின்னு சொல்லப்படுகிற KAAN அப்படின்னு சொல்லப்படுகிற அதிநவீன 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை வாங்க பாகிஸ்தான் வந்து காய் நகர்த்திட்டு வருது. இந்த டீலிங் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டுச்சுன்னா இது வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய சிக்கல் வந்து ஏற்படும் அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் வந்து சொல்றாங்க. சீனா கூட பாகிஸ்தான் வந்து நட்பாக இருக்காங்க. இந்த நட்பை பயன்படுத்தி தான் சீனாவுடைய J-35 அப்படின்னு சொல்லப்படுகிற 5ஆம் தலைமுறை விமானத்தை வாங்க பாகிஸ்தான் முயற்சி செஞ்சுட்டு வருது. நவீன ரேடார் அமைப்பு, எதிரிகளுடைய ரேடார்ல இருந்து தப்பித்து செயல்படும் தொழில்நுட்பத்தை இந்த J-35 விமானம் வந்து வச்சிருக்கு. இந்தியா கிட்ட கூட 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள் கிடையாது. இப்படி இருக்கையில் தான் பாகிஸ்தான் இந்த விமானத்தை வாங்க முயற்சிகள் மேற்கொள்வது ஆசியாவில் வந்து பதற்றத்தை அதிகரிக்கும் அப்படின்னு பேசப்பட்டுட்டு வருது. சீனா கிட்ட மட்டும் இல்லாம துருக்கி கிட்டையும் விமானங்களை வாங்க பாகிஸ்தான் முடிவெடுத்திருக்கு. அதாவது கடந்த 2021ஆம் ஆண்டு பாகிஸ்தான், துருக்கி அப்படின்னு 2 நாடுகளும் ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருந்தாங்க. அதன்படி 2 நாடுகளும் சேர்ந்து ஆயுதங்களையும் போர் விமானங்களையும் தயாரிக்க தொடங்கினாங்க. இப்படி உருவானதுதான் கான் அப்படிங்கிற 5ஆம் தலைமுறை போர் விமானம். கான் போர் விமானம் வந்து அமெரிக்காவுடைய F-16 ரக போர் விமானம் இருக்கு இல்லையா, இதுக்கு ஈடாக தயாரிக்கப்பட்டிருக்கு. மறைஞ்சிருந்து தாக்குதல் நடத்துறது, அதிநவீன ஆயுதங்களை கொண்டு செல்லுதல் அப்படின்னு பல அம்சங்கள் வந்து இந்த விமானத்துல இருக்கு. இது மட்டும் இல்லாம நவீன தொழில்நுட்பங்களும் இருக்கிறதுனால போர்க்களத்துல இந்த விமானத்தை அடித்து கொள்ள ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தான் முதல் முறையாக இந்த விமானத்தை துருக்கி வெளியில அறிமுகப்படுத்துச்சு. மேலும் இந்த விமானம் மணிக்கு 426 கிலோமீட்டர் வேகத்துல சாதாரணமாக பறந்த இந்த விமானம் 8000 உயரத்தை வந்து எட்டி இருந்துச்சு. இந்த விமானத்துடைய அதிகபட்ச வேகம் வந்து மணிக்கு 2222 கிலோமீட்டர். அதாவது லாகூர்ல விமானத்தை எடுத்தோம்னா வெறும் 9லேருந்து 10 நிமிஷத்துக்கெல்லாம் டெல்லிக்கு வந்துடலாம். ஆனால் டெல்லியிலேருந்து ரஃபேல் விமானத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட்டோம்னா லாகூர் போறதுக்கு 15 நிமிடங்களுக்கு மேல ஆகும். ஆக பாகிஸ்தானுடைய இந்த போர் விமானங்கள் கொள்முதல் வந்து ஆப்கானிஸ்தான் உடனான மோதல்ல வந்து பிரதிபலிக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. அதாவது பாகிஸ்தான்ல அடிக்கடி தீவிரவாதிகள் தாக்குதல் சம்பவங்கள் வந்து நடப்பது அனைவரும் அறிஞ்சதுதான். இதுக்கு தலிபான்கள் ஆதரவுடன் இயங்கிட்டு வரும் தீவிரவாத அமைப்பு தான் காரணம் அப்படின்னு பாகிஸ்தான் ராணுவம் வந்து குற்றம் சாட்டிட்டு வந்துச்சு. இதனையடுத்து தான் கடந்த டிசம்பர் இறுதியில பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில இருக்கும் பலுசிஸ்தான் அப்படிங்கிற பகுதியில பாகிஸ்தான் ராணுவம் வந்து விமானம் மூலம் குண்டு வீசி தாக்குதல் நடத்துச்சு. இப்படி இருக்கையில தான் 2 நாடுகளுக்கு இடையே இப்போ போர் மூலம் சூழல் உருவாகி இருக்கு. இந்த போர்ல பாகிஸ்தான் கொள்முதல் செய்யும் ராணுவ விமானங்கள் முக்கிய திருப்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லப்படுது. இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானை ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக சீனா உசுப்பி விட்டு வருவதாக பேசப்பட்டு வந்த நிலையில தான் ஆப்கானிஸ்தானுடைய குனாரின் சர்கானி மாவட்டத்தில் பாகிஸ்தான் ராணுவம் ஏவுகணை தாக்குதல் நடத்துச்சு. ஏற்கனவே 2 நாடுகளுக்கும் இடையே சண்டை சச்சரவுகள் அதிகரிச்சிருக்கு. இப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் நடத்திய இந்த ஏவுகணை தாக்குதல் வந்து 2 நாடுகளிடம் போரை தூண்ட வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. சமீபத்தில் கூட ரயில் நிலையம் ஒன்றில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவம் பெரிதாக பேசப்பட்டுச்சு. இந்த விஷயத்துல பாகிஸ்தான் கொஞ்சம் கோபம் அடைஞ்சிச்சு. ஏன் அப்படின்னா அடுத்த 2 வருஷம் ஐநா பாதுகாப்பு கவுன்சில்ல தற்காலிக உறுப்பினராக பாகிஸ்தான் வந்து பொறுப்பு வகிக்க இருக்காங்க. இந்த நேரம் பார்த்து தீவிரவாத தாக்குதல் நடந்துச்சுன்னா ஐநாவுக்கு பதில் சொல்ல வேண்டி வரும். அதனால தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கையில் அந்த நாட்டு ராணுவம் வந்து இறங்கியிருக்காங்க. அதன்படிதான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் இருக்கும் தெக்ரி தலிபான் பாகிஸ்தான் அப்படிங்கிற தீவிரவாத அமைப்புடைய இருப்பிடம் மேல தாக்குதல் நடத்துச்சு. இப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் இதுக்கு பின்னாடி சீனா இருப்பதாக பேச்சுகள் அடிக்கப்படுது. அதாவது பாகிஸ்தான் ராணுவத்திடம் போதுமான பலம் கிடையாது. ஆனா ஆப்கானிஸ்தான் அப்படி இல்லை. பார்க்கறதுக்கு சாதாரணமாக தெரிந்த தலிபான்கள் தான் அமெரிக்க ராணுவத்தை எதிர்த்து கடந்த காலங்களில் போரிட்டு இருந்தாங்க.
அந்த வகையில் தாலிபான்களை எதிர்கொள்ளும் அளவுக்கான தைரியத்தையும் ஆயுதங்களையும் பாகிஸ்தானுக்கு சீனா வந்து ரகசியமாக சப்ளை செய்வதாக உறுதி அளிச்சிருக்கலாம். அதனால தான் பாகிஸ்தான் வந்து இவ்வளவு மூர்க்கதனமாக நடந்து கொள்ளுது அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் வந்து சொல்றாங்க. இதே வேளையில இந்தியா வந்து மாஸ்டர் பிளானுக்கு வந்து ரெடி ஆயிருக்காங்க. இதையெல்லாம் கவனிச்ச இந்தியா ஆப்கானிஸ்தானுடனான தன்னுடைய உறவை பலப்படுத்த தொடங்கியிருக்கு. பாகிஸ்தானை பலவீனமாக்க இந்த வழிதான் எளிதானது. இந்தியா நேரடியாக போருக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் ஆப்கானிஸ்தானுக்கு தேவையான உதவிகளை வழங்குறது மூலமாக பாகிஸ்தானை வழிக்கு கொண்டுட்டு வர முடியும். இதன் அடிப்படையில் தான் சமீபத்தில் சவுதியில் ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரிகள் வந்து சந்திச்சிருந்திருக்காங்க. நேற்று வரைக்கும் தாலிபான்களை தீவிரவாதிகளாக பார்த்த இந்தியா பாகிஸ்தான் அவங்க எதிர்க்கிறாங்க அப்படின்னதுமே இன்னைக்கு அவங்க கூட பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சீனா கிட்டே இருந்தோம், துருக்கி கிட்டே இருந்தோம் அதிநவீன 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை பாகிஸ்தான் வாங்க திட்டமிட்டு வருது. அப்படி நடந்துச்சுன்னா அது இந்தியாவுக்கு சிக்கலாயிரும். அதனால தான் பாகிஸ்தானை பலவீனப்படுத்த இந்தியாவும் தாலிபான்களும் எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற டோன்ல ஒன்றிணைய முயற்சி செஞ்சுட்டு வர்றாங்க. சரி நண்பர்கள், இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.